ஓசை கால்களில் தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபேக் மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைரக்ட் லிங்க் தான், ஜிப் ஃபைல் கூட இல்லை, டைரக்ட் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெம்ப்ளேட்டை லோட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும், என்னென்ன புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி அப்படின்ற இடத்துல தான் உங்களோட Aveeplayer ஆப்பை வந்து ஜென்ரலாக ஓப்பன் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 லைனை கிளிக் பண்ணி விஸ்வலைசர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் தான் ஷோ ஆகிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை தான் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க்காக வந்து கொடுக்குறேன். இன்றைக்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி பாட்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட டெம்ப்ளேட் லிஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் அப்வேர்டில் போட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட இன்டர்னல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் நேம் பார்த்தீங்கன்னா 182 டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகிடும் Aveeplayerல. ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எதுவும் இமேஜஸ் அது போல் ஆட் பண்ண தேவையில்லை. பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அடிஷ்னல் செட்டிங் எல்லாமே நான் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டேன். அதுவும் நேம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் பண்ண டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும், அதாவது என்ன புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் அந்த சர்க்கிள் இமேஜ், அப்புறம் இந்த குட்டி பாட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சாங் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்க்கான லிரிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் சர்க்கிள் இமேஜ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பென்சில் ஐக்கான் இருக்கும், பாட்ஸ் ஐக்கான் பக்கத்தில், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே டெம்ப்ளேட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். டேரெக்டாக அது வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் எதுவும் அடிஷ்னலாக செட்டிங் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு டச் பண்ணால் மட்டும் போதும் இமேஜை. ஸோ அடுத்தது அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1க்கு மேலே சர்க்கிள் இமேஜ் அப்படின்ற நேமில் ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேம் இமேஜை கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் உங்களுக்கு மெனு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஆப்ஷன் போங்க, அதில் விசிபிள் பாட்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் கம்போசிஷன் 1லேயும் ஒரு இமேஜ் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணி ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ மெனு பார் ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் சர்க்கிள் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது லிரிக்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பிஎன்ஜி தான். அது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 2ல் லாஸ்ட்டாக நான் நேம் போட்டே கொடுத்துருப்பேன், லிரிக் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களோட சாங்க்கான லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாட்ஸில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் தீமில் வந்து கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆப்ஷன்லையுமே எந்தெந்த ஆப்ஷனில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன். இப்போது சாம்பிளுக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் வந்து ஒரு இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இமேஜ் கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கலர் அப்படின்றதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட நேம் ஒன்று வந்து கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வந்து வாத்தி ரைடு அப்படின்ற நேமில் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்போசிஷன் 7ல் ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இப்போது டைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கலர் இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி அந்த ஒயிட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். ஸோ இப்போ அந்த டைம் பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி நான் இப்போ டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வாத்தி ரைடு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நான் வந்து நேமோடு கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஹைட், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட் இது எல்லாமே அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1080, வீடியோ ஹைட் வந்து 2340, ஃப்ரேம் ரேட் வந்து 60, வீடியோ பிட் ரேட் வந்து 18.0. ஸோ இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் அட் எண்ட் அட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான டைம் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போது அந்த ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொன்னேன் இல்லையா, பிஎன்ஜி வந்து டெக்ஸ்ட்டு அதாவது லிரிக்ஸ் பிஎன்ஜி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர், கூகுள் க்ரோமாக இருக்கலாம், இல்லை யூசி ப்ரௌசராக இருக்கலாம். மோஸ்ட்லி யூசி ப்ரௌசர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் அதே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் டேப் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு எடிட் பண்ண, அதாவது லிரிக்ஸ் வந்து எடுக்க போகிறீங்களோ அந்த சாங்கோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு மாஸ்டர் மூவிலேருந்து அந்த குவைட் பண்ணடா அந்த சாங் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குவைட் பண்ணடா லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்குது. ஸோ ஜஸ்ட் அதை நான் வந்து டச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெப்சைட் வரும் லிரிக்ஸ்க்காக. ஸோ அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போயிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளே என்னென்ன லிரிக்ஸ் வருமோ அதை நீங்கள் காப்பி பண்ணால் மட்டும் போதும். ஒரு சில சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த குட்டி பாட்ஸ்க்குள்ளே நம்மளால் அதை வந்து கரெக்டாக இங்கேருந்து காப்பி பண்ணி எடிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த லிரிக்ஸில் அந்த சாங்கில் என்ன அதிக ஹைலைட்டடான வேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சாம்பிளுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ ஒரு 6 லைன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சல் லேப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பிக்சல் லேப் ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ தான், வாட்டர் மார்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே ப்ரீமியம் இல்லாமல் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அது ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸை நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை ஆல்ட்ரு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட்டு சென்டராக வந்து ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அலைன் ஆப்ஷன் இருக்கும். இதில் சென்டர் அலைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஆர்டராக வந்து அரேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அகைன் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏபி அப்படின்னு ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வந்து பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கள், அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் இருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி சென்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலாவதாக 2 பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்டிங்கில் அந்த டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் உங்கள் டெம்ப்ளேட்டில் இந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.